நம்முடைய எரி தணல் வலையொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 29ஆம் தேதி சேலம் மாநகரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழுவை நடத்தி அந்த பொதுக்குழுவில் தமிழகத்தின் உரிமைகளை காக்கின்ற தீர்மானங்களை நிறைவேற்றி அதற்கு பிறகு பொதுக்குழுவிலே பேசிய மருத்துவர் ஐயா அவர்கள் அவரையும் அறியாமல் உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் வெடித்த அந்த காட்சியை பார்த்து தமிழகத்திலே இருக்கின்ற நல்ல உள்ளங்களெல்லாம் மருத்துவர் ஐயாவை பார்த்து அவர்கள் இரக்கப்பட்டார்கள். மருத்துவர் ஐயாவின் மீது உள்ள பாசத்தை தமிழக மக்கள் வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அந்த பொதுக்குழுவில் பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவர், அந்த பொதுக்குழுவில் பசுமை தாயகம் தலைவராக அறிவிக்கப்பட்ட ஸ்ரீகாந்தி அவர்கள் அற்புதமாக ஒரு உரையாற்றினார். இன்றைக்கு ஐயாவை விமர்சனம் செய்கின்ற நீங்கள் எல்லாம் யாரடா என்று அவர் கேட்ட கேள்வி பனையூர் பங்காளிகள் கூட்டத்தை கதிகலங்க வைத்திருக்கிறது. அதை போலவே அந்த பொதுக்குழுவில் பேசிய ஸ்ரீகாந்தி அவர்களுடைய மகனும் மருத்துவர் ஐயாவின் பேரனுமான முகுந்தன் பரசுராமன் அவர்கள் அன்புமணி அவர்களை நோக்கி எழுப்பிய கேள்விகள் எல்லாம் பனையூர் பங்காளிகளை அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சேதப்படுத்தி விட்டது. ஆகவே அவர்கள் கூட்டத்திலிருந்து பலர் இப்பொழுது வந்து மருத்துவர் ஐயாவிற்கு எதிராகவே மிகவும் மோசமான அபத்தமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் முக்கியமானவர் அல்லது மிகவும் மோசமானவர் என்று எடுத்துக்கொண்டால் CR பாஸ்கரன் அவர்கள். ஒரு காலத்தில் மக்கள் தொலைக்காட்சியில் அரிதாரம் பூசிக்கொண்டு தன்னை அறிவாளி என்று காட்டிக் கொண்டிருந்த CR பாஸ்கரன் இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிராக வெறுப்பு பிரச்சாரத்தை, அவதூறு பிரச்சாரத்தை துவக்கி இருக்கிறார். அவர் ஒரு யூடியூப் வலையொலிக்கு கொடுத்த பேட்டியில் ஸ்ரீகாந்தி அவர்களை நீங்கள் எல்லாம் யார், முகுந்தன் பரசுராமன் அவர்களையும் சுகந்தன் பரசுராமன் அவர்களையும் நீங்கள் எல்லாம் யார், நீங்கள் எல்லாம் வாய்க்கு வந்ததை பேசுகிறீர்கள் என்று வசைபாடி இருக்கிறார். நீண்ட நாட்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் பயணம் செய்ததாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி மேடைகளில் ஏதோ இந்த CR பாஸ்கரன் மட்டும்தான் கொள்கை முழக்கம் எழுப்பியதை போல ஒரு போலியான கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த CR பாஸ்கரனுக்கு இவ்வளவு நாட்கள் ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்கள் யார் என்று தெரியாதா? முகுந்தன் பரசுராமன் யார் என்று தெரியாதா? சுகந்தன் பரசுராமன் யார் என்று தெரியாதா? இன்றைக்குத்தான் அவருக்கு புதிதாக ஞானோதயம் வந்ததா? இதுவரை அவர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றாரா அல்லது போதை மரத்தடியில் இருந்தாரா என்பதை பற்றி மக்கள் தான் கேள்வி கேட்க வேண்டும். இன்றைக்கு வேண்டுமென்றே அவர்கள் மீது அவதூறு கிளப்புகிறார்கள். அன்புமணி அவர்களை அரசியலுக்கு மருத்துவர் ஐயா அழைத்து வந்த பொழுது, அன்புமணி அவர்கள் அரசியலுக்கு வந்த பொழுது இவர் யார் என்று தமிழகத்திலே இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகள் கேள்வி கேட்டிருக்கிறது. அன்றைக்கு தேமுதிக என்கின்ற கட்சியினுடைய தலைவர் விஜயகாந்த் மக்களை சந்தித்து ஓட்டு வாங்காமலேயே அன்புமணி மந்திரியாகிறார் என்று அன்புமணியின் மீது விமர்சனத்தை வைத்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்ரீகாந்தி யார் என்று தெரியும், முகுந்தன் பரசுராமன் யார் என்று தெரியும், சுகந்தன் பரசுராமன் யார் என்று தெரியும். ஆனால் வேண்டுமென்றே அவதூறு கிளப்ப வேண்டும் என்பதற்காக இந்த CR பாஸ்கரன் திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அன்புமணி அவர்கள் தான் 25 ஆண்டுகள் பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்றினார், அன்புமணி அவர்கள் தான் 25 ஆண்டுகள் வன்னியர் சங்கத்தை காப்பாற்றினார் என்று வாய் கூசாமல் பொய் சொல்கின்ற, கூசாமல் பொய் பேசுகின்ற இந்த CR பாஸ்கரனை கேட்கிறேன். 2011 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை அன்புமணி காப்பாற்றி எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கினார்? 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி மட்டும்தான் MP ஆனார். அது மட்டும் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சி ஆகும்? அன்புமணி வளர்ச்சி மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சி என்று சொல்வதை அரசியல் தெரிந்த யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திட்டமிட்டே வேண்டுமென்றே அன்புமணி அவர்கள் மீது ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இந்த CR பாஸ்கரன் போன்ற குறுகுறுப்பைக்காரர்கள் அன்புமணி அவர்களை இன்றைக்கு அரசியல் கோமாளி ஆக்கி விட்டார்கள். அன்புமணியை திட்டமிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி ஒரு சிற்பமாக உருவாக்கி கொண்டே வந்தார் மருத்துவர் ஐயா அவர்கள்.
இப்பொழுதுதான் நல்ல உடலமைப்பை கொடுத்தார், நல்ல முகத்தை கொடுக்க வேண்டும் அந்த சிற்பத்திற்கு என்று மருத்துவர் ஐயா நினைக்கின்ற நேரத்தில் சி.ஆர். பாஸ்கரன், வக்கீல் பாலு போன்ற இந்த கோமாளிகள் அந்த சிற்பத்தை உடைத்து நொறுக்கி தூள் தூளாக்கி விட்டார்கள். போதாத குறைக்கு வேறு யாரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணியை மீறி, சௌமியாவை மீறி வந்துவிடக் கூடாது என்று திட்டமிட்டு ஒரு கூட்டம் கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறது. அந்த கூட்டம் எல்லாம் யார் என்று பார்த்தால் இந்த சி.ஆர். பாஸ்கரனை போன்ற பிழைப்புவாத அரசியல்வாதிகள். இந்த சி.ஆர். பாஸ்கரன் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த பொழுது மக்கள் தொலைக்காட்சியில் நீதியின் குரல் என்று ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். அரசியல் பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தார். மக்கள் தொலைக்காட்சிக்கு சொந்தமான அந்த நீதியின் குரல் என்கின்ற நிகழ்ச்சிக்கு மக்கள் தொலைக்காட்சிக்கு காப்புரிமை பெறாமல் தனிப்பட்ட சி.ஆர். பாஸ்கரன் அவருக்கு காப்புரிமை வாங்கி கொண்டு ஒரு கட்டத்தில் மக்கள் தொலைக்காட்சியை சி.ஆர். பாஸ்கரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ஐயாவிடமிருந்து அபகரிக்க துடித்தார். அந்த உண்மையை தெரிந்து கொண்ட மருத்துவர் ஐயா அவர்கள் சி.ஆர். பாஸ்கரனை மக்கள் தொலைக்காட்சியில் இருந்து வெளியேற்றினார். மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து சி.ஆர். பாஸ்கரனை மருத்துவர் ஐயா வெளியேற்றிய பொழுது நீதியின் குரல் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு அவர் பெற்ற காப்புரிமையை பயன்படுத்தி அந்த நிகழ்ச்சியும் அவரே எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். அதற்கு முன்பே ஒரு கட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்து பிரிந்து விஜயகாந்த் கட்சியில் இணைந்து அந்த கட்சியில் இவர் ஒரு பேச்சாளராக, இவர் ஒரு ஊடகவியலாளராக தொலைக்காட்சிகளில் பேட்டிகளை எடுத்துக் கொண்டிருந்தார். அங்கே சி.ஆர். பாஸ்கரனுடைய உண்மை முகமும் கோர முகமும் விஜயகாந்திற்கு தெரிந்த காரணத்தால் அங்கே இருந்து விலகி மீண்டும் தைலாபுரம் தோட்டத்தில் மருத்துவர் ஐயாவின் பாதத்தில் தஞ்சமடைந்து மீண்டும் மக்கள் தொலைக்காட்சிக்கு வந்தார். இந்த இடைப்பட்ட காலங்களில் அவர் பல கோடிகளை குவித்துக் கொண்டார். அவர் பெரும் செல்வந்தராக மாறிக்கொண்டார். ஐயா அவருக்கு சீட்டு கொடுத்தார் எம்எல்ஏ தேர்தலில் போட்டியிடுவதற்கு. ஆனால் மக்கள் சி.ஆர். பாஸ்கரனை நம்பவில்லை. ஆகவே சி.ஆர். பாஸ்கரனை தோற்கடித்தார்கள். சி.ஆர். பாஸ்கரனை சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக அறிவித்ததை பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் சி.ஆர். பாஸ்கரனுடைய கோர முகம் அன்றைக்கே அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு தெரிந்திருந்தது. ஆகவேதான் அவரை நிராகரித்தார்கள். இவ்வளவையும் செய்துவிட்டு எப்படியாவது மக்கள் தொலைக்காட்சியில் மீண்டும் இடம் பிடித்து மக்கள் தொலைக்காட்சி கபலீகரம் செய்ய வேண்டும் என்று சி.ஆர். பாஸ்கரன் நினைக்கிறார். ஏற்கனவே மக்கள் தொலைக்காட்சியை மருத்துவர் ஐயாவிடமிருந்து எப்படியாவது அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சி.ஆர். பாஸ்கரன் திட்டம் போட்டார். ஆனால் உஷாரான மருத்துவர் ஐயா அவர்கள் சி.ஆர். பாஸ்கரனை மக்கள் தொலைக்காட்சியிலிருந்து வெளியேற்றினார். இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று கேட்டால், மக்கள் தொலைக்காட்சி சி.ஆர். பாஸ்கரன் என்ற நரி முழுங்கி இருக்கும். ஆனால் நரிவாயிலிருந்து மக்கள் தொலைக்காட்சியை காப்பாற்றிய மருத்துவர் ஐயா அவர்கள் சௌமியா என்கின்ற முதலை வாயில் மக்கள் தொலைக்காட்சியை இழந்துவிட்டு நிற்கிறார். அவர் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம், அவர் உருவாக்கி தமிழை வளர்த்த ஒரு தொலைக்காட்சி இன்றைக்கு அவருடைய கையிலிருந்து போய்விட்டது. அதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது இந்த சி.ஆர். பாஸ்கரன் போன்றவர்கள். இன்றைக்கு கூட அன்புமணிக்கு ஆலவட்டம் சுத்துகின்ற சி.ஆர். பாஸ்கரன், அன்புமணியை மிகப்பெரிய தலைவர் என்று சொல்கின்ற சி.ஆர். பாஸ்கரன் மருத்துவர் ஐயாவை பார்த்து நீங்கள் எப்படி அன்புமணியை குற்றம் சொல்லலாம்? மருத்துவர் ஐயா சொல்லாமல் வேறு யார் சொல்வார்கள்? அன்புமணி எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா? இப்படிப்பட்ட தலைவர் ஏன் தோல்வி மேல் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்? அன்புமணி எத்தனை விருதுகளை வாங்கினார் தெரியுமா? கவிப்பேரரசு வைரமுத்து கூட 7 விருதுகளை வாங்கி இருக்கிறார், தேசிய விருதுகளை. அவரை சிறந்த கவிஞர் என்று ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் தலைவர் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அமர்த்தியா சென் பொருளாதார மேதை, அவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை, அவரை பொருளாதார மேதை என்று ஒப்புக்கொள்கிறோம். இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர்களுக்கும் தேவை மருத்துவர் ஐயாவை போன்ற போராளிகள் தானே தவிர அறிவில் சிறந்தவர்கள் அல்ல. இந்த சி.ஆர். பாஸ்கரன் சொல்கிறார், அன்புமணி எப்படிப்பட்ட அறிஞர், எப்படிப்பட்ட தலைவர். தமிழகத்திலே பேரறிஞர் அண்ணா என்று ஒருவர் இருந்தார். பெரியாருக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்தது. அண்ணா திராவிடர் கழகத்தை விட்டு வெளியேறினார். அவர் பேரறிஞர் என்கின்ற காரணத்தால் திமுக என்கின்ற ஒரு இயக்கத்தை தானாக கட்டமைத்து அந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலே அமர வைத்தார். ஆனால் கிட்டத்தட்ட ஆட்சி கட்டிலை நெருங்கி கொண்டிருந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு மாபெரும் வேகம் ஆட்சி அதிகாரத்தின் அருகிலே இருந்தது. இன்னும் சில வருடங்களில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிவிடும் என்று எதிர்பார்த்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற இந்த மாட மாளிகையை இன்றைக்கு உடைத்து நொறுக்கியது அன்புமணி அவர்கள் தானே. உண்மையிலேயே அவர் அறிவில் சிறந்த தலைவராக இருந்தால், அவர் அறிஞராக இருந்திருந்தால், அவர்
பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு அவர் ஒரு தனி இயக்கத்தை கட்டமைத்து அந்த இயக்கத்தை வளர்த்து அவர் ஆட்சி கட்டில அமர்த்தி இருந்தார். அவரை ஒரு மாபெரும் அறிஞர் என்று அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். ஆனால் அவர் திட்டமிட்டு மருத்துவர் ஐயா உருவாக்கிய கட்சியை சிதைத்திருக்கிறார். ஆகவே என்னை போன்றவர்கள் ஐயாவின் பின்னால் இருப்பவர்கள் அதற்காக வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அந்த உண்மையை மக்கள் மத்தியிலே சொல்கிறோம். அந்த உண்மையை தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக CR பாஸ்கரன் போன்ற மேனா மினிக்கிகளும் மேக்கப் மேன்களும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் அமர்ந்து கொண்டு மருத்துவர் ஐயாவின் மீது புழுதி வாரி தூற்றுகிறார்கள். திரைப்பட நடிகைகள் கூட சில நேரங்களில் மேக்கப் இல்லாமல் வெளியே வந்து விடுவார்கள். ஆனால் இந்த CR பாஸ்கரன் தன் உடல் முழுதும் மேக்கப் போட்டுக்கொண்டு அரசியலிலும் மேக்கப் போட்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் நடிகன் சேலத்திலே மருத்துவர் ஐயா நடத்திய பொதுக்குழுவை நாடகம் என்று வசைபாடி இருக்கிறார்கள். நாடகம் நடத்துவதில் கைதேர்ந்த இந்த CR பாஸ்கரன், ஒரு மிகச்சிறந்த நாடக நடிகரான CR பாஸ்கரன், மாபெரும் போராடி மக்களுக்காக உழைத்து ஓடாய் தேய்ந்த மருத்துவர் ஐயா அவர்கள் நடத்துகின்ற பொதுக்குழுவை பார்த்து நாடகம் என்று சொல்கிறாரே, இவருக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? உங்களுடைய பிழைப்பு வாதத்திற்காக ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாயத்தின் உரிமைகளை RSS என்கின்ற ஒரு மதவாத அமைப்பிடம், ஒரு சமூக நீதிக்கு எதிரான வெறியர்களிடம் இந்த இயக்கத்தை பலியாக்க துடிக்கிறீர்களே. இன்றைக்கு RSS என்கின்ற ஒரு பயங்கரவாத இயக்கத்திடம் இந்த பாட்டாளி இயக்கத்தை, சமூக நீதிக்கான இயக்கத்தை பலிபீடத்தில் நிறுத்தி இருக்கிறீர்களே. இதெல்லாம் உங்களுக்கு அவமானமாக தெரியவில்லையா? இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் மோசமான நடவடிக்கையாக தெரியவில்லையா? இதையெல்லாம் செய்துவிட்டு மருத்துவர் ஐயாவின் மீது திட்டமிட்டு பழி சுமத்துகின்ற CR பாஸ்கரன் போன்றவர்கள் பசுதோல் போர்த்திய புலிகள் என்பதை இந்த மக்கள் நன்றாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். இந்த CR பாஸ்கரன் போன்றவர்களுடைய நீல சாயம் வெகு விரைவில் கரையும். அந்த நீல சாயம் வெளுக்கும். அப்பொழுது இவர்களுடைய உண்மை முகம் தெரிகின்ற பொழுது 2026 தேர்தலுக்கு பிறகு இவர்கள் அரசியல் அரங்கத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அரசியல் அனாதையாவார்கள் என கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.